இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான ஊடகங்கள் இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு சொம்படிக்காம, அதிமுகவுக்கு சொம்படிக்காம, உண்மையையும் சத்தியத்தையும் நேர்மையாக பேசக்கூடிய நேர்மையான ஊடகங்கள் என்ன பண்ணிருந்துச்சுன்னா, இந்த ஆண்டு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் நிலவும். அதுல அதிமுக ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி, மூன்றாம் கூட்டணியாக அண்ணன் விஜய் அவர்கள் கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல அங்கீகாரம் செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியை அவங்க கணக்கிலேயே சேர்த்துக்கல. இது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக சவுக்கு சங்கர் அவங்களோட புலனாய்வு புலிகள் டீம் இருக்காங்க இல்லையா, அந்த டீம் கூட உட்காந்து பேசுறாரு. சார் இந்த மாதிரி வந்து மும்முனை போட்டின்னு சொல்றாங்க, இதுல சீமான் காம்படிஷன்ல இல்லையா, ரேஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சீமான் வந்து ரேஸ்லேயே கிடையாது. ஏன் அப்படின்னா விஜய் வந்து முந்திட்டாரு, அவருக்கு தான் தேர்ட் பொசிஷன். சீமான் வந்து இந்த 8% இல்லைனா ஒரு 6% இல்லைனா ஒரு 4% இவ்வளவுதான் நிற்கும். மீண்டும் பனைமரம் ஏற போக வேண்டியதான். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? பனைமரம் ஏறுவதை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அந்த தொழிலை கொச்சைப்படுத்தும் விதமா மீண்டும் பனைமரம் ஏற சொல்லலாம் அப்படின்றீங்க. அவர் வயசுக்கு ஏறினாரே, உங்க வயசுக்கு நீங்க ஏற முடியுமா? முதல்ல உங்களுக்கு எட்டுமா மரம்?